ராமசாமி, இங்க கூட்டணி தொடர்பான அல்லது தொகுதி பங்கீடு தொடர்பான விவகாரங்கள்ல அதிமுக தான் முடிவெடுக்கும் அப்படிங்கறத சமீபத்திய அதிமுக பொதுக்குழு செயற்குழுவிலும் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. அதை பாஜக கிட்டையும் கன்வே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ற நேரத்தில் இங்க அந்த விவகாரங்கள்ல பாஜகவுக்கான ஹோல்டு என்ன? ஒன்று, முதலில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சேர்ந்துதான் முடிவெடுப்பார்கள். ஒரு கட்சி மட்டும் தனியாக முடிவெடுத்தால் அது கூட்டணி கிடையாது. ஸோ அந்த கட்சியில் யாருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்குன்னு அவங்க செயற்குழுவில் எடுக்கலாம். இன்னொரு கட்சி எப்படி முடிவெடுக்கும் வேற எந்த ஒரு கட்சியும் எடுக்காது. அதை அதிமுகவும் பாஜக மீது திணிக்காது, பாஜகவும் அதிமுக மீது திணிக்காது. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2021 அமித்ஷா அவர்கள் மற்றவர்களும் சேர்ந்து இருந்தால் நல்லது அப்படின்னாங்க. அப்போ அதிமுக முடியாதுன்னாங்க. கூட்டணிக்கு எது நல்லதுன்னு அன்னைக்கு பார்த்தாங்க. அவங்க அதனால கூட்டணி இருக்க வேண்டும் அப்படின்ற தேவை அன்னைக்கு இருந்தது. அதனால யாரும் மீதும் திணிக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது விஷயம் சிம்பிளா இதுல பொன் வில்சன் ஐயா சொன்ன கருத்து தான். ஒவ்வொரு கட்சிகளும் முடிவெடுக்க வேண்டும், அவர்கள் எந்த கட்சியோட போய் சேர வேண்டும் அப்படின்ற அந்த நிர்ணயம் இன்னைக்கு நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் அரசியல் ஆரம்ப கட்டத்தில் சட்டசபையில் என்ன நடந்த விஷயம், பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில், திமுகவின் ஒரு கூட்டத்தில் பெண் காவலர்களுக்கு என்ன அசம்பாவிதம் நடக்கிறது, குழந்தைகள் எவ்வாறு பார்க்கப்படுகிறார்கள், இன்னைக்கு சிறுபான்மையினருக்கும் பழங்குடியினருக்கும் என்ன பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்கு, அவர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்தால் திமுகவால் வேலை செய்ய முடியுதா இல்லையா அப்படின்ற ஒரு பார்வையை பார்த்து அந்த அரசியல் கட்சி இன்று ஆட்சியில் தேவையில்லை, மக்களுக்கு அது நல்லாட்சி கொடுக்காது அப்படின்ற முடிவோடு எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்வார்கள். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க.